எல்லாருக்கும் பரிசுத்த ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். உங்களை யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ சமூகத்தில் தேவனை தொழுது கொள்ளவும் அவரை மகிமைப்படுத்தவும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்குள் பலப்படவும் உங்களை அன்போடு நான் வரவேற்கின்றேன். இந்த 10 நாட்களும் நாம் என்ன தலைப்பின் கீழே பாடங்கள் படிக்கிறோம் என்றால், ப்ரையாரிட்டிஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் முன்னுரிமைகள் என்ற தலைப்பில் படிச்சுட்டு இருக்கிறோம். சரிங்களா? விசுவாசம், யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்கோ அவர்கள் எதை முக்கியப்படுத்துவார்கள், எதற்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் என்று ஒவ்வொரு நாளும் படிச்சுட்டு இருக்கிறோம். சரிங்களா? இன்றைக்கு 3வது நாள் நீங்கள் என்ன படிக்க போகிறோம்னா, காத்திருத்தலின் ஆசீர்வாதம், த பிளெஸ்ஸிங் ஆஃப் வெயிட்டிங் என்ற தலைப்பில் நாம் பாடங்களை படிக்க இருக்கிறோம். சங்கீதம் 46:10 ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Be still and know that I am God. ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, பரபரப்பான காலத்தில் இருக்கிறோம். பரபரப்பான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாதம் அமர்வதாம். துரித உணவு, நம்ம இருக்கிற காலத்தில் துரித உணவு, துரித பயணம், துரித சேவை, எல்லாமே துரிதம் துரிதம் என்று ஆகிவிட்ட காலத்தில் நாம் இருக்கிறோம். இந்த காலத்தில் போய் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், எங்கெங்க உட்காரக்கெல்லாம் டைம் கிடையாது என்ற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். இந்த காலத்தில் இதெல்லாம் சாத்தியப்படுமா பிரதர்? உட்காந்துக்கிட்டு எவ்வளோ நேரம் அதெல்லாம் செய்கிறது? பிழைப்பை பார்க்க வேண்டாமா ப்ரோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாழ்க்கையை பார்க்க வேண்டாமா, சம்பாதிக்க வேண்டாமா அப்படின்னு இன்றைக்கி நம்ம எல்லாமே பரபரப்பாக ஓடிட்டுருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அமர்ந்திருந்து, அப்போ தான் தெரியும் நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சரிங்களா? இன்றைக்கி தான் படிக்க போகிறோம், த பிளெஸ்ஸிங் ஆஃப் வெயிட்டிங், காத்திருத்தலின் ஆசீர்வாதம். ஜெபம் பண்ணுமா? நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நன்றி. விசுவாசத்தின் முன்னுரிமைகள் என்ற தலைப்பிலே எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இன்றைக்கி 3வது நாளில் காத்திருத்தலின் ஆசீர்வாதம் பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம். காத்திருத்தல் என்னும் ஆசீர்வாதம், ஆண்டவரே அதை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஆவியானவர் எங்களோடு தயவாக பேசும், வர வேண்டிய எல்லாரையும் கொண்டு வரும். ஆண்டவரே, உமக்காக நாங்கள் தியாகம் என்னெல்லாம் செய்யணும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடும். கர்த்தாவே எங்களோடு பேசும். கர்த்தாவை சொல்ல முடியாமல் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காத்திருத்தல் என்னும் கலை, தி ஆர்ட் ஆஃப் வெயிட்டிங். காத்திருக்கிறது கலையா? காத்திருக்குன்னா கடுப்பு தான் வரும், அப்படி தானே? காத்திருக்கணும் அப்படின்னாலே நமக்கு கடுப்பு தான் வரும். ஆனால் அது ஒரு கலை என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயா 40:31 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அப்படின்னு நம்ம நினைச்ச உடனே புது பலன் அடைந்து அப்படி இப்படின்னு சொல்லுவோம். இந்த வசனத்தை எப்படி பார்த்துருக்கீங்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பறப்பார்கள், ஓடுவார்கள், நடப்பார்கள் அப்படின்னு அதே வசனம் சொல்லுது. சரிங்களா? எப்படி? நம்ம கடைசியில் பார்ப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பறப்பார்கள், ஓடுவார்கள், நடப்பார்கள். இது ஒரு கலை. காத்திருத்தல் என்பது ஒரு கலை. அந்த கலையை நாம் கற்றுக்கொள்ளணும். ஏன் தெரியுமா இது ஒரு கலை? காத்திருக்கணும்னு சொல்கிறோன்னா, நம்மளாம் காத்திருக்கிறதே கிடையாது. உடனே கிடைக்கணும், உடனே போகணும், சர்ச்சை டக்குன்னு முடிக்கணும், வீட்டுக்கு போகணும், சாப்பிட்டு தூங்கணும், அவ்வளோதான். ஒன்றும் ஜாதிக்கு போகிறதே கிடையாது. சனிக்கிழமை மதியம் அப்படி தான், வெள்ளிக்கிழமை ராத்திரி அப்படி தான். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருத்தல் என்றால் என்ன? வாட் இஸ் வெயிட்டிங் ஆன் த லார்ட்? இந்த கேள்வி உங்களுக்கு என்றைக்கா வந்திருக்கா? பைபிளில் பல இடங்களில் கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு அப்படின்னு இருக்கு. எனக்கே ஒரு எண்ணம் வந்திருக்கு, அது என்னங்க காத்திருத்தல் அப்படின்னா? ஆனால் ஆண்டவர் உண்மையிலே அழகாக நமக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்குற தேவன். சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தேவன் நமக்கு
சொல்லிக் கொடுக்கிறவர் ஆண்டவர் எனக்கும் கற்றுக் கொடுத்தார், உங்களுக்கும் நான் கற்றுக் கொடுக்கிறேன். வாட் இஸ் வெயிட்டிங் ஆன் த லார்ட்? கர்த்தருக்கு காத்திருத்தல் என்றால் என்ன? சில காரியங்கள் ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழில் மொழிபெயர்க்கலாம் நினச்சேன், நேரம் இல்லை. ஆனால் தமிழில் உங்களுக்கு சொல்லிடுறேன். வெயிட்டிங் அப்பான் த லார்ட், கர்த்தருக்கு காத்திருத்தல் என்றால் ஸ்பெண்டிங் quality time with God to gain rich spiritual inspiration each day. தினந்தோறும் வளமான ஆவிக்குரிய ஆவியின் அகத்தூண்டுதலை நாம் பெற்றுக்கொள்வதற்காக தேவனோடு தரமான நேரம் செலவழித்தல், அதாங்க கர்த்தருக்கு காத்திருத்தல். ஆண்டவரோடு தரமாக நேரம் செலவழிக்கணும். அதனால் நமக்கு என்ன கிடைக்குமா? ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல ஆவிக்குரிய வளமான ஆகாரம், ஆவியின் தூண்டுதல், ஏவுதல் நமக்கு கிடைக்கும். அதற்காக என்ன செய்யணும்? தரமான நேரத்தை செலவழிக்கணும். அதுதான் கர்த்தருக்கு காத்திருத்தல் என்று நம்முடைய திருச்சபையில் இருந்த ஒரு ஊழியக்காரர் இறந்துட்டார். பாஸ்டர் டிஜே லாசரஸ், பெங்களூரில் இருந்தவர். அவர் எழுதின விளக்கம் தான் இந்த விளக்கம். தேவனோடு தரமான நேரம் செலவழித்தல், அதுதான் கர்த்தருக்கு காத்திருத்தல். நாம் அதை செய்கிறோமா? செய்கிறோமா? The word wait does not suggest that we sit around and do nothing. கர்த்தருக்கு காத்திருத்தல், காத்திருத்தல் அப்படின்னா ஏதோ சும்மா உட்காந்துக்கிட்டு ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது கிடையாது. என்ன அர்த்தம்? It means to hope, to look to God for all that we need. அதனுடைய பொருள் என்னவென்றால், நம்பிக்கையோடு எனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றிற்காக தேவனை நோக்கி பார்ப்பது, அதான் காத்திருத்தல். This involves meditating on His character and His promises, praying and seeking to glorify Him. இதில் இந்த காத்திருத்தல்ல என்னெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்குன்னா, அவருடைய குணத்தை தியானித்தல், அவருடைய வாக்குத்தத்தங்களை தியானிப்பது, ஜெபிப்பது, அவரை மகிமைப்படுத்துவதற்காக வகை தேடுவது, இதெல்லாம் இந்த காத்திருத்தலில் அடங்கி இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, வாரன் வியர்ஸ்பி என்ற மிக அருமையான ஊழியக்காரர் இந்த விளக்கத்தை சொல்லுகிறார். அப்போ காத்திருத்தல் என்றால் என்ன? சார்ந்திருத்தல், தேவனை சார்ந்திருத்தல், கர்த்தரையே நம்பி இருத்தல் என்று பொருள். இந்த வசனங்கள் பாருங்க. ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பார்த்தீங்களா? அப்போ காத்திருத்தல் என்றால் கர்த்தரை நம்பி இருத்தல். கர்த்தரை நம்பி இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆமாம் நான் ஆண்டை நம்பி இருக்கிறேன், ஆண்டை நம்பி இருக்கிறேன், இப்படியே சும்மா இருக்கிறது கிடையாது. என்ன செய்யணும்? படித்தோம்ல, ஜெபம் பண்ணணும், அவருடைய வசனங்களை தியானிக்கணும், வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ளணும், ஆண்டவரோடு தரமான நேரம் செலவழிக்கணும். இதுதான் கர்த்தருக்கு காத்திருத்தல். அன்பான தேவ பிள்ளைகளே, இது ஒரு அழகான வசனம். இன்னொரு வசனம் பாருங்க. ஏசாயா 30:15, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதுக்கே நம்ம என்ன செய்யணுமா? மனம் திரும்பணுமா? ஏன் தெரியுமா? உட்கார்றதே கிடையாது, சும்மா ஓடிக்கிட்டே இருக்கிறது. இங்கே அங்கேயும் ஓடலாம், வேலை செய்யலாம், நான் அதெல்லாம் குறைய சொல்லலை. ஆனால் ஆண்டோட சமூகத்தில் ஆண்டோட சமூகத்தில் உட்காராமல், அமர்ந்திராமல், அவரை சார்ந்திராமல், அவரை நம்பியிராமல், அவர்கிட்ட பேசாமல், அவருடைய வசனங்களை படிக்காமல், நம்ம பொழப்புக்கு வாய்க்கு வயிற்றுக்கு ஓடிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும்னா, அமெரிக்கை என்றால் அமைதியாக உட்காரு, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். அமெரிக்கை என்றால் அமைதியாக உட்கார்வு. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராக இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாராம், நீங்கள் உட்காருங்க, அமர்ந்திருங்க, மனம் திரும்பி அமர்ந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உட்கார்ந்தா ரட்சிப்பான், உட்கார்ந்தா ரட்சிப்பான். ஒருத்தன் பைபிளில் பாருங்களேன், ஒரு பிசாசு பிடிச்சவன் ஓடிக்கிட்டே இருந்தான், அங்கேயே ஓடிக்கிட்டு இருந்தான், சங்கிலி வச்சு கட்டினாலும் பிச்சு எறிஞ்சிருவான், சரிதானே? ஓடிக்கிட்டே இருந்தான். அவன் ஆண்டு ஒரு நாள் சந்திச்சு,
பேயெல்லாம் ஓட்டி விட்டு அவனை உட்கார வச்சிட்டார். அப்படி தானே? யார் அது? லேகியோன். மார்க் 5 அதிகாரத்தில் இருக்குல்ல, நீங்கள் படித்து பாருங்கள். மார்க் 5 அதிகாரம். அவன் உட்காந்தான், புத்தி தெளிஞ்சிச்சு. நாமளும் அப்படித்தான் ஓடிட்டுருக்குறோம். எல்லாம் பேய் பிடிச்ச மாதிரி பரபரன்னு போயிட்டுருக்கோம். தப்பாக நினச்சிக்காதீங்க, அப்படி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அமர்ந்திருந்து. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் அப்படி செய்ய மனதாயிராமல், நம்ம அப்படி தான் இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? அப்படி செய்ய மனதாயிராமல். அப்படி அல்ல, அதெல்லாம் முடியாது. குதிரைகளின் மேல் ஏறி ஓடிப்போம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் உங்களை வேகமாய் துரத்துவார்கள். ஆமாம், நாங்கள் போயிட்டே தான் இருப்போம், நாங்கள் ஓடிட்டு தான் இருப்போம்னா இந்த சாத்தான் துரத்திக்கிட்டே இருப்பான் நம்மளை. ஓடுன்னு துரத்துவோம். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரவே ஓட மாட்டோம், உட்கார மாட்டோம். ஆண்டவர் காத்திருக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவனுக்கு எல்லாம் கொடுக்கணும். இது என்னங்க லாஜிக்கு? இது என்ன லாஜிக்? யோசிக்கிறீங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ கர்த்தருக்கு காத்திருத்தல் என்பது ஏதோ சும்மா உட்காந்துருக்கிறது கிடையாது. ஆனால் ஆண்டவர் தான் நம்பியிருக்கிறேன்னு சும்மா வாயில் வெறும் பாட்டு பாடுறது கிடையாது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னும் ஒரு அழகான ஒரு எழுத்தாளர் A.W. டோசர், எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ஆசிரியர். அவர் சொல்றார் பாருங்களேன், காத்திருத்தல்னா என்ன? இட் மீன்ஸ் வெயிட்டிங் ஆன் காட் மீன்ஸ் inactivity, the highest possible activity. அதாவது கர்த்தருக்கு காத்திருத்தல் அப்படின்னா inactivity, செயலற்ற நிலை. மிகவும் ஒரு உயர்ந்த செயல். அதான என்ன செயல்? செயலற்று இருக்கிறதா அந்த உயர்ந்த நிலை, உயர்ந்த செயல்பாடு. என்னது? தொடர்ந்து படிப்போம். In the Old Testament, to wait on God meant coming before His presence with expectation and waiting there with physical and mental inactivity. பழைய ஏற்பாட்டு காலத்தில் காத்திருத்தல் என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து எதிர்பார்ப்போடு அவருக்கு முன்பாக அமர்ந்திருந்து, எந்த சரீர வேலை இல்லாமல், மனசில் எந்த ஒரு காரியமும் இல்லாமல், ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி அண்ட் மென்டல் இன்ஆக்டிவிட்டி. மனசில் எதுவும் இருக்காது, சரீர வேலையும் இருக்காது. இப்படி எதுவும் இல்லாமல் ஆண்டோட சமூகத்தில் வந்து அவரை நோக்கி பார்க்கறது தான் கர்த்தருக்கு காத்திருத்தல். அடிக்கடி நான் சொல்லுவேன், இன்றைக்கி சொல்கிறேன். சில நேரம் பாருங்களேன், நான் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அன்றைக்கி உபவாசம், ஒன்றும் ஜெபம் பண்ண மாட்டாங்க, பைபிள்லாம் படிக்க மாட்டாங்க. இன்றைக்கி உபவாசம், எல்லா வேலையும் நடக்கும். பள்ளிக்கூடத்தில், ஸ்கூலில், நம்ம கம்பெனியில் வேலையெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உபவாசம், அது உபவாசம் இல்லை பிரதர், அது உபவாசம் இல்லை சிஸ்டர். ஜெபம் பண்ணாமல், பைபிள் படிக்காமல், சும்மா நாங்கள் ஏதோ சோறு சாப்பிடாமல் சுற்றிக்கிட்டு இருந்தேன்னா உபவாசம் சொல்லிக்கிட்டேன். அதுக்கு பேர் பட்டினி. அதுக்கு பேர் என்ன? பட்டினி. அந்த பட்டினியை உபவாசம்னு சொல்லாதீங்க. கர்த்தருக்கு காத்திருத்தல் என்றால் என்ன செய்யணுமா? நோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நோ மென்டல் ஆக்டிவிட்டி. ஆண்டவர் கூட நேரம் செலவழிப்பது. தொடர்ந்து வாசிக்கிறேன். We go to God with a heart that is not acting in the flesh or in the natural, trying to do something. We go to God in an attitude of waiting. என்ன சொல்றாரு? ஆண்டவர்கிட்ட போய் அவரிடத்துல சென்று மாம்சத்தில் என்ன செய்யலாம், இப்படி செஞ்சிடலாமா, அப்படி செஞ்சிடலாமா, அப்படி சாதிச்சிடலாமா, அவரை பிடிச்சிடலாமா, இவரை பிடிச்சிடலாமா, அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். என்னைக்காவது ஆண்டரை பிடிக்கணும்னு நினச்சிருக்கிறோமா? நம்ம சொந்த அறிவில், சுய புத்தியில், நம்முடைய மாம்சத்தில் ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அது இல்லாமல் ஆண்டவர்கிட்ட போய் அந்த காத்திருக்கும் மனநிலையில் உட்காருதல், இதாங்க இன்னைக்கு நமக்கு தேவை. விசுவாசம் அதை செய்யும். விசுவாசம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு முன்னுரிமை, முதல் இடம் கொடுக்கும். நம்ம கொடுக்குறோமா? அப்போ தாங்க விசுவாசி. இல்லையா? கொஞ்சம் யோசி. நான் விசுவாசியா என்று என்ன செய்யணும்? யோசிக்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, எவ்வளோ அழகாக அந்த விளக்கம் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? ஆதி சீஷர்கள் இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எருசலேமில் என்ன செய்யுங்க? நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலன். என்ன பலன்? பரிசுத்த ஆவியின் பலன்.
ஆவியின் வல்லமை உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் தரித்திருங்கள் என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் தரித்திருந்தார்கள், சரித்திரம் படைத்தார்கள். நமக்கோ நேரம் இல்லை, ஆகவே நாம் தரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிறோம். சரித்திரமா தரித்திரமா? ஆண்டவர் தரித்திருங்கள் சொன்னார், சரிதானே? என்ன அர்த்தம் தரித்திருன்னா? உட்காரு, அமர்ந்திரு. 10 நாட்கள் உட்காந்துருந்தாங்க, அப்படி தானே? அதுதாங்க இந்த 10 நாள். உங்களுக்கு விளங்குதா? ஏதாவது இந்த 10 நாள் சிஸ்டம் பைபிளில் இருக்கிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது. அப்போது ஆதி அப்போஸ்தலர் சீஷர்கள் எல்லாம் 10 நாள் உட்காந்து ஜெபம் பண்ணாங்க. இன்றைக்கி 10 நாள் சொன்னால் நமக்கெல்லாம் வர்றதுக்கு மனசே இல்லை. இல்லை இல்லை, இன்றைக்கி நிறைய பேர் வெள்ளிக்கிழமை தான் வந்திருப்போம், நாளைக்கு வருமானு தெரியாது. ஓப்பனாக சொல்லிடுறேன், சரி தானே? பாருங்களேன், அவங்கெல்லாம் 10 நாள் உட்காந்துருந்தாங்க. 10 நாள் உட்காந்தாருங்க, ஜெபம் பண்ணாருங்க. பேதுரு ஒரு பிரசங்கம் பண்ணார், 3000 பேர் மனம் திரும்பினாங்க. சரி தானே? இப்போ நம்ம தான் மனம் திரும்பணும். ஆண்டு சொன்னார்ல, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது யோசித்து பாருங்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். எங்கேயும் போகாதீங்க, உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதை செய்தார்கள். ஆதி திருச்சபை வளர்ந்தது. இன்றைக்கி நாம் செய்கிறதில்லை, நம்முடைய சபைகள் வளர்றதும் கிடையாது. ஏன்? நானே வளர்றது கிடையாது, தனிப்பட்ட முறையில் யாருமே ஆண்டவருக்குள்ளே வளர்வது இல்லை. ஏன்? காரணம் என்ன? We don't wait on God. நம் கர்த்தருக்கு காத்திருப்பது இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னொரு அழகான வாசகம். Unquestionably, part of our failure today is religious activity that is not preceded by aloneness, by inactivity. I mean, getting alone with God and waiting in silence and quietness until we are charged with God's Spirit. கேள்விக்கிடமில்லாமல் ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய தோல்விக்கான ஒரு பங்கு, ஒரு பகுதி என்ன தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்றைக்கு நம்ம எல்லாரும் தோல்வியான நிலையில் இருக்கிறோம். ஒரு தோல்விகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி. சர்ச்சுக்கு வரணும் பார்த்தீங்களா, இது ஏதோ மத ரீதியாக வெள்ளிக்கிழமை வரணும், சனிக்கிழமை வரணும். ஆனால் எது இல்லாமல் வந்துட்டுருக்கோம் தெரியுமா? தேவனோட தனியாக உட்காராமல், எந்த வேலைகளும் இல்லாமல் ஒதுக்கி வச்சுட்டு, ஆண்டோட சமூகத்தில் நேரம் செலவழிக்காமல் ஏதோ சும்மா கடமைக்காக வந்துட்டு போயிட்டுருக்கிறோம். அன்பானவர்களே, தேவனோடு தனித்திருந்து அமைதியாக அவருடைய சமூகத்தில் மௌனமாக நாம் காத்திருந்து அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது நாம் அவரோடு பேசி, அவர் என்னோடு பேசி, ஒரு பாட்டு இருக்குல்ல, நான் பேச அவர் பேச அதுதான் என் ஜெப நேரம். ஒரு பாட்டு இருக்குல்ல, நான் பேச அவர் பேச அதுதான் என் ஜெப நேரம். நம்ம இப்போ அப்படிலாம் பண்ணுறதே கிடையாது. அப்படி ஆகி போச்சு, வாழ்க்கை பரபரப்பாகி விட்டது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படி ஆண்டோட சமூகத்தில் உட்காந்தாதான் என்ன நடக்குமா? we will be charged with God's Spirit. தேவ ஆவியினுடைய வல்லமை நமக்கு கிடைக்கும். அப்போ காத்திரு என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அமர்ந்திரு. இன்னொரு அர்த்தம் தரித்திரு. இன்னொரு அர்த்தம் நம்பியிரு, சார்ந்திரு. அதையும் சேர்த்துக்க. காத்திருத்தல்னா இவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்திக்கணும். பைபிளில் பாருங்களேன், காத்திருத்தலின் ஆசீர்வாதங்கள், அமர்ந்திருத்தலின் ஆசீர்வாதங்கள், பிப்ளிக்கல் பிளெஸிங்ஸ் ஆஃப் வெயிட்டிங். இப்படி காத்திருப்பதால் என்ன ஆசீர்வாதம்? முதல்ல நான் சொன்னேன்ல ஆரம்பத்தில், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? இது ஒரு கலைன்னு பார்த்தோம். சரி, இது ஒரு கலை. இட்ஸ் அன் ஆர்ட். இது ஒரு கலை. ஜெபம் பண்ணுறது அது ஒரு கலை. உட்கார்ந்து
பைபிள் படிக்கிறது, முழங்கால் போட்டு ஜெபிக்கிறது, இது ஒரு கலை. அந்த கலையில் நாம் வளர்ந்தால் என்ன ஆசீர்வாதங்கள் தெரியுமா? பாருங்களேன், ஆரம்பத்தில் சொன்னேன்ல, கர்த்தரை காத்திருக்கிறவர்கள் பறப்பார்கள், நடப்பார்கள், ஓடுவார்கள், கழுகை போல் புது பலன் அடையலாம். அதாங்க முதல் ஆசீர்வாதம். கர்த்தரை காத்திருக்கிறவர்களோ என்ன செய்வாங்க? கழுகை போல் புது பலன் அடைவார்கள். ஏன் ஆண்டவர் கழுகை சொல்லியிருக்கிறாரு? எத்தனையோ முறை கழுகை பற்றி படிச்சிருக்காங்க, இன்னைக்கும் கொஞ்சம் சொல்கிறேன். இந்த கழுகு நல்ல கூர்மையான பார்வை கொண்டது, சரிதானே? கூர்மையான பார்வை, பல மைல்கள் தூரம் பார்க்கும், மேலிருந்து கீழே பார்த்துரும். 7-8 மைல்கள் தூரத்தில் இருந்தாலும் பார்த்துரும். அது செட்டைகளை விரித்தது என்றால், 2 செட்டைகளை விரிச்சுன்னா அதே 8 அடி நீளம் இருக்குமா. 14,000 அடி உயரத்தில் பறக்கும், வெற்றி கண்களால் காண முடியாது. சும்மா அப்படி பார்த்தா தெரியாது, கழுகுலாம் தெரியாது, நம்ம கண்களுக்கு தெரியாது. பல மைல்கள் பறக்கும், செட்டைகளை அடிக்காமலேயே. சரிங்களா? மற்ற பறவைகள்லாம் செட்டை அடித்து 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 பறக்கும். ஆனால் கழுகு பாருங்களேன், செட்டையெல்லாம் ரொம்பலாம் அடிக்காது. இட் யூசஸ் ஒன்லி லிட்டில் எனர்ஜி. கழுகு அதிக ஆற்றல் செலவழிக்காது. அது அப்படியே அப்படியே போகும். பார்த்துருக்கீங்களா? நம்ம அதெல்லாம் யூடியூப்பில் தான் பார்க்கணும், நேரெல்லாம் பார்க்க முடியாது. நம்மளாம் யூடியூப் ஜென்ரேஷன் தானே, யூடியூப்பில் பாருங்கள். சட்னி வச்சாலும் யூடியூப் தான், தக்காளி குழம்பு வச்சாலும் யூடியூப், எல்லாமே யூடியூப், எல்லாமே யூடியூப் ஆகி போச்சு. பிரியமானவர்களே, செட்டைகளே அடிக்கலாம், அது பாட்டுக்கு சத்தமில்லாமல் மெதுவாக அப்படியே தன்னோட ரெக்கைகளுக்கு வேலை கொடுக்காமலே பறந்துட்டு இருக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கழுகுகள் பறவைகள் போல் அல்லாமல் ரொம்ப வித்தியாசமானவை, உயரத்தில் பறக்கும். நாம் அப்படி இருக்கணுங்க. மற்ற ஜனங்களை போல நம்ம இருக்கக்கூடாது, நாம் வித்தியாசமாக இருக்கணும். இருக்கிறோமா? அந்த உயரத்தின் அனுபவம், உன்னத அனுபவம் நமக்கு தேவை. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தால் அந்த உன்னதமான அனுபவம் நமக்கு கிடைக்குங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பறப்பார்கள், நடப்பார்கள், ஓடுவார்கள். அதான் ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனத்தில் இருக்கு. சரிங்களா? அந்த கதையிலையும் சொல்லியிருக்கேன்ல, கிழட்டு கழுகு ஒரு இடத்துல போய் மலை மேலே உச்சியில் உட்காந்து 40 நாள் ஒன்றும் சாப்பிடாது. நல்ல தன்னுடைய அழகை வைத்து எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சிரும், எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சிரும். நகத்தெல்லாம் பராண்டி பராண்டி கால் நகத்தெல்லாம் பிச்சிரும். மூக்கு இந்த அழகை தட்டி தட்டி எல்லாம் உடச்சி விட்டுரும். அப்படியே ஒன்று சாப்பிட கோழி மாதிரி அது அப்படியே கிடக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக புதிய செட்டைகள், புதிய சிறகுகள், புதிய நகங்கள் எல்லாம் முளைக்கும். அது கூட உபவாசம் இருக்குது. பார்த்தீங்களா? நம்ம இருக்க மாட்டேங்கிறோம். அந்த 5 அறிவுக்கு இருக்கிற உணர்வு கூட இந்த 6 அறிவுக்கு இல்லை. இல்லை இருக்க மாட்டேங்குது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் கழுகுகளுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார், உயரத்தில் பறக்கும். எல்லா பறவைகளை காட்டிலும் மிக உயரமான ஒரு இடத்துல பறக்கிற பறவை தாங்க. அதனால தான் ஈகிள் இஸ் a கிங் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பறவைகளின் அரசன் அப்படின்னு கழுகுகளை சொல்லுவார்கள். அப்போ ஆவியானவருடைய வல்லமை அடையலாம், புது பலன் அடையலாம். காத்திருந்தால் ஆவியானுடைய வல்லமை கிடைக்கும். ஏசப் அப்படிதான் சொன்னார், எருசலேமிலே நீங்கள் தரித்திருங்கள், ஆவியின் பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். பாருங்களேன், இருதயம் ஸ்திரப்படும். 3வது ஆசீர்வாதம், கர்த்தரை காத்திருந்தால் கிடைக்கிற 3வது ஆசீர்வாதம், இருதயம் ஸ்திரப்படும். your heart will be strengthened. ஈஸியாக சோர்ந்து போயிட மாட்டோம், ஈஸியாக உடஞ்சி போயிட மாட்டோம், ஈஸியாக டிஸ்கரேஜ் ஆகிட மாட்டோம். கர்த்தரை காத்திருக்கிற பிள்ளைகள் இருதயம் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த 2 வசனங்கள் பாருங்களேன். சங்கீதம் 27:14, கர்த்தரை காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு.
அப்படின்னு வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாக இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். எப்போ? கர்த்தருக்கு காத்திருந்தா தான், சும்மாலாம் கிடையாது. The promise that should cheer us is in the middle of the verse. சங்கீதம் 27:14 நடுவில் இருக்கு பாருங்க இந்த வார்த்தை. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், நடுவில் இருக்கு அந்த வாக்கியம். The promise that should cheer us is in the middle of the verse. அந்த வசனத்தின் நடுவில் தான் நம்மை உற்சாகப்படுத்துகிற அந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். The heart wants calming and cheering. இருதயத்துக்கு என்னங்க தேவை? மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் தேவை. அப்படிதானே? மன அமைதி மன மகிழ்ச்சி ரெண்டும் தேவை. அப்போ ஆண்டவர் அந்த நடுவில் வச்சிருக்கிறாரு. சங்கீதம் 27:14 என்ன சொல்றாரு? மேலங்கீழ் என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. மேலேயும் சொல்றாரு கர்த்தர் காத்திரு, கீழேயும் சொல்றாரு கர்த்தர் காத்திரு. இதை செஞ்சோம்னா நடுவில் அவங்க இருதயம் மன அமைதியாக மன மகிழ்ச்சியாக இருக்கும். ஒன்றுமே செய்யாமல் எப்படி வரும் மன மகிழ்ச்சி? எப்படி வரும் மன அமைதி? வருமா? அன்பான தேவ பிள்ளைகளை, சிந்திக்கணும். இரண்டும் கிடைக்கும். இருதயம் பலப்பட்டால், இருதயம் பலப்படணும், இருதயம் ஸ்திரப்படணும். அப்போ தான் ரெண்டும் கிடைக்கும். எது கிடைக்கும்? மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கும். எத்தனை ஆசீர்வாதங்கள் பார்த்தோம்? 3 பார்த்தோம். 4வது பாருங்களேன். ரட்சிப்பு உண்டாகும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. கர்த்தருக்கு காத்திருந்தால் ரட்சிப்பு. நீதிமொழி 20:22, புலம்பல் 3:26 ஆகிய வசனங்கள் எல்லாம் இந்த கருத்து இருக்கு பாருங்க. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். நான் என்ன பண்ணுறேன் பார், அப்படிலாம் யாருக்கும் எதிராக சொல்லாதீங்க. கர்த்தருக்கு காத்திரு, அவர் பார்த்துக்குவார், அவர் உன்னை ரட்சிப்பார். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. புலம்பாதே, புலம்பல் ஆண்டவர் சொல்றாரு, புலம்பல் 3:26 கர்த்தருக்கு காத்திரு, நம்பிக்கையோடு காத்திரு, அவர் நம்மை ரட்சிப்பார் அப்படின்னு பார்க்குறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பு உண்டாகும். வேற என்ன நமக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடத்தில் படிக்கிறோம் பாருங்களேன். கண் காணாத, செவிகள் கேட்டிராத 5வது ஆசீர்வாதம், மனதில் தோன்றியிராத ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறவர்களுக்கு காத்திருக்கின்றன. ஆண்டவர் அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் கண்கள் காணவில்லை, எந்த காதுகளும் கேட்கவில்லை. யாருடைய இருதயங்களிலும் அந்த ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும்னு யாருமே சொல்ல முடியாது. சரிங்களா? ஓகே, பாருங்களேன் அந்த வசனம் எங்க இருக்குன்னு பார்ப்போம். ஏசாயா 64:4 தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் யார் மனசுலையும் தோணல், யாரும் கேள்விப்பட்டதே கிடையாது, யாரும் கண்டதும் கிடையாது. அப்படி ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை பவுல் பயன்படுத்துவார். 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்கள் எந்த கண்ணும் பார்த்ததில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, யாருடைய மனசிலும் தோணுனதே கிடையாது. அங்கே என்ன படித்தோம்? கர்த்தர் காத்திருக்கிறவர்களுக்கு. இங்கே என்ன படிக்கிறோம்? கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. என்ன கன்க்ளூஷன் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுறவங்க தான் என்ன செய்வாங்க? காத்திருப்பாங்க. அன்பு கூறாதவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. மெட்ராஸ் பாஷையில் சொன்னால் அப்படி தான், ஓடிக்கினே இருப்பாங்க. கர்த்தரிடத்தில் அன்பு கூறாதவர்கள் ஓடிக்கினே இருக்க வேண்டியதான் கடைசியில். பிரியமானவர்களே, ஓடிக்கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றாரு? நீங்கள் அமர்ந்திருந்து அதுக்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். ஒரு சின்ன உதாரணம். சீன மூங்கில் மரங்கள், சைனீஸ் பேம்பூ ட்ரீஸ். சீனாவில் இந்த மூங்கில் மரங்கள் மிகவும் பிரபலம்.
என்ன செய்வார்களாம் சீனர்கள்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சீனர்கள் விதை விதைப்பார்கள், விதை விதைப்பாங்க, அந்த மூங்கில் விதை விதைப்பாங்க. முதல் வருஷம் நல்லா உரம் போட்டு தண்ணி ஊற்றி எல்லாம் பார்ப்பாங்க, ஒன்றுமே வளராது. 2வது வருஷம் இன்னும் கொஞ்சம் நல்லா உரம் போட்டு தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க, ஒன்றும் வளராது 2வது வருஷம். 3வது வருஷமும் உரம் போட்டு தண்ணி ஊற்றி எல்லாம் பண்ணுவாங்க, எதுவும் வளரும், ஒன்றும் வளராது. 4வது வருஷமும் அப்படியே பண்ணுவாங்க, ஒன்றும் வராது. 5வது வருஷமும் உரம் போடுவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க. இந்த 5வது வருஷத்தில் ஒரு 6வது வாரம் வந்த உடனே, 6ஆம் வாரம், ஒரு 5ஆம் வருஷத்தில் ஒரு 2வது மாதம் நடந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா 90 அடி உயரத்துக்கு அந்த மூங்கில் மரங்கள் வளர்ந்துருமா. என்னடா இது, ஜீபூம்பாவா? ஜீபூம்பாலாம் கிடையாது, சீன மூங்கில் மரங்கள் அப்படித்தான். ஆனால் அவங்க தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க, உரம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கேள்வி, இந்த சீன மூங்கில் மரங்கள் 5 வளர்ந்தனவா அல்லது 5ஆம் ஆண்டிலே அந்த 6 வாரங்களிலே வளர்ந்து விட்டனவா? எப்போ வளர்ந்துச்சு? எப்போ வளர்ந்துச்சு? எப்போங்க வளர்ந்துருக்கோம்? ஆரம்பத்திலேருந்தே வளர்ந்துருக்கோம். புரியுதா உங்களுக்கு? அதனால் நம்ம ஆண்டவருக்கு காத்திருக்கணுங்க, பொறுமையாக காத்திருக்கணும். ஒரே ஒரு மாதிரி ஜாம் பண்ணிவிட்டு நான் ஆண்டவர்கிட்ட சொல்லித்தான் பார்த்தேன், அவர் ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறார், ஆண்டவர் ஜெபத்தெல்லாம் கேட்க மாட்டேங்கிறார். நமக்கு என்ன தெரியுமா, நம்ம கேட்டவுடனே ஆண்டவர் கொடுத்துடணும். அப்படி தான் நம்ம பழகிட்டோம். 5 வருஷமாக தண்ணி ஊற்றுவாங்களாம், சரிங்களா? 5 வருஷமாக உரம் போடுவாங்களாம். 5 நிமிஷம் கூட ப்ரே பண்ணுறது கிடையாது நம்ம எல்லாரும். புரியுதா உங்களுக்கு? 5 நிமிஷம் கூட ப்ரே பண்ணுறது கிடையாது. ஆனால் ஆண்டவர் அள்ளி அள்ளி கொடுக்கணுமா நமக்கு. ஆனாலும் ஆண்டவர் போனால் போதும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? பிரியமானவர்களே, சீன மூங்கில் மரங்கள் மூலமாக நாம் பாடம் படித்து கொள்ள வேண்டும். ஒரு வசனம் வாசித்துருவோம். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவர் காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவர் காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவருக்கு நம்ம எத்தனை மணிக்கணக்காக காத்திருந்தாலும், மாசக்கணக்காக, வருஷக்கணக்காக காத்திருந்தாலும் அவர் கண்டிப்பாக நமக்கு நீதி செய்வார். ஏசாயா 30:18 அப்படி தான் வாசிக்கிறோம். அன்பானவர்களை, கடைசி ஒரு காரியம் சொல்லி முடிச்சுறேன். வெயிட்டிங் ஆன் காட் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, ரொம்ப அழகான புஸ்தகம். எழுதினவர் ஆண்ட்ரூ முர்ரே என்ற ஒரு எழுத்தாளர். ஆண்ட்ரூ முர்ரே, சவுத் ஆப்பிரிக்கன் ரைட்டர், சவுத் ஆப்பிரிக்காவை தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு எழுத்தாளர். ரொம்ப அழகாக எழுதுவார், நல்ல பக்திமான். 50 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். எப்படி காத்திருத்தல்னு ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். 1 மாதம் தியானிக்கிற தியானங்கள் இதில் இருக்குது, 31 days. உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள், PDF அனுப்புகிறேன், சரிங்களா? புக்கு கேட்காதீங்க, PDF அனுப்புகிறேன், வேணால் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, படிங்க. ஆண்டோட சமூகத்தில் உட்காரணும், அப்போ தான் பறக்கலாம், ஓடலாம், நடக்கலாம். அப்படி பலனை தேவன் நமக்கு தருவார். ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு ஜெபம் பண்ணுமா? நல்ல தகப்பனே, இந்த நாளின் சத்தியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் வைத்திருக்கிறீங்கன்னு எந்த கண்களும் காணவில்லை, எந்த காதுகளும் கேட்கவில்லை, யாருடைய மனதிலும் தோன்றவில்லை. ஆனால் ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கணுன்ற எண்ணம் எங்களுக்கும் தோன்றவே இல்லை. ஆண்டவரே, இந்த நிலையை மாற்றும். பரபரப்பாக இருக்கிறவங்கள உட்காருங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தான். உமக்கு காத்திருக்கிற அந்த அனுபவத்தின் ஆசீர்வாதங்களை நாங்கள் அடைய எங்களை தகுதிப்படுத்தும். ஆண்டவரே, இந்த 10 நாட்களும் தொடர்ந்து பங்கு பெற்று உன்னத ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களை வழி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.